ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல். ஃபஸ்ட்டு என்னோடய ஹேண்ட் ரைட்டிங்கில் நோட்ஸ் எல்லாம் எடுத்தால் தான் எனக்கு படிக்க இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சு. அப்படி ஸ்டார்ட் பண்ணது தான் நோட்ஸ் எடுக்கிறது. போக போக தான் கொஞ்சம் கன்ஃபியூஸ்டாக நோட்ஸ் எடுக்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு. சில மெத்தட்லாம் நான் யூஸ் பண்ணேன் நோட்ஸ் எடுக்கிறதுக்கு. இன்கேஸ் உங்களுக்கும் அது பிடிச்சிருக்கு, யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா யூஸ் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் டெட் எக்ஸாமுக்கு லாஸ்ட் மினிட்ல ரிவிஷன் பண்ணுறதுக்கும் எனக்கு இந்த மாதிரி நான் நோட்ஸ் எடுத்திருந்தது வந்து கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு நான் கிளியர் பண்ணுறதுக்கு. அதை நான் என்னென்னு நான் சொல்கிறேன், உங்களுக்கும் வேணும்னா நீங்களும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் வந்து நான் ஒரு நோட் போட ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னா ஒவ்வொரு சப்ஜெக்ட்டும் கண்டிப்பாக தனித்தனி நோட் போட்டிருப்பேன். இது வந்து மேக்ஸ் நோட்டு. இது வந்து ஃபஸ்ட்டு இந்த யூனிட் 8 அதாவது யூனிட் 6 இப்போது இந்த மாதிரி நோட்ஸ் எல்லாம் வந்து தனித்தனியாக போட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அதில் போட்டுட்டு ஃபஸ்ட் வந்து பண்ணது பேஜ் நம்பர் போட்டு எழுத ஸ்டார்ட் பண்ணேன். நோட் ஃபுல்லாக வந்து பேஜ் நம்பர் போட்டு எழுதுகிறேன். அதுக்கப்புறம் இப்போ ஃபஸ்ட் வந்து என்ன டாபிக் ஃபஸ்ட் நான் எழுதிருக்கனோ அதை முன்னாடி சைடு எழுதி அதோட பேஜ் நம்பர் எங்கேருந்து எது வரைக்கும் முடியுது எங்கே ஸ்டார்ட் ஆகுது அதை மட்டுமாவது நோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ ஆவரேஜ் ஃபஸ்ட்டு வந்து நான் ஆவரேஜ் இங்கேருந்து ஃபஸ்ட் பேஜ்லேருந்து எழுதியிருக்கேன் அப்படின்னா இங்கே வந்து ஆவரேஜ்னு போட்டு எழுதியிருக்கேன். இன்கேஸ் ஆவரேஜ் சம்ஸே வேறு எங்கேயாவது ஒரு இடத்துல நான் 1-2 சம்ஸ் வந்து இங்கே மிஸ் பண்ணது இடம் பார்த்தாமல் வேறு எங்கேயாவது எழுதியிருக்கேன் அப்படின்னா அந்த பேஜ் நம்பரும் பக்கத்துலேயே வந்து நோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வந்து நான் இந்த லாங்குவேஜில் தான் எனக்கு வேணும் அப்படிங்கிறது தேடாமல் நான் வந்து நிறைய யூடியூப் சேனல்ஸ் தான் ஃபாலோ பண்ணிகிட்ருந்தேன். இன்கேஸ் அதில் இங்கிலீஷில் மட்டும்தான் சொல்கிறாங்க தமிழில் மட்டும்தான் சொல்கிறாங்க அப்படின்னா நான் ரெண்டுமே மிக்ஸ் ஆன மாதிரி தான் நோட்ஸ் எல்லாமே எடுத்து வச்சுருப்பேன். எனக்கு எது புரியுதோ அந்த மாதிரி தான். அதே மாதிரி டயக்ராம் வேணும் அப்படிங்கிற இடத்துல சும்மா போர் அடிக்கிற டைமில் அந்த டாபிக் படிக்கிறேன் அந்த டயக்ராம் போட்டால் அந்த இடத்துக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அந்த மாதிரிலாம் இருக்கிற எல்லா இடத்துலையுமே நான் டயக்ராமும் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அதே மாதிரி நமக்கு வந்து சிலபஸ்லாம் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது, சோர்ஸும் நிறைய இருக்குது அப்படிங்கிறதுக்காக இப்போ சின்ன சின்ன நோட்டெல்லாம் போடாதீங்க. இது வந்து ஃபஸ்ட் நான் பாலிட்டிக் போட்டேன். இது வந்து எனக்கு 10ல் ஃபுல்லாகவே வந்து முடிஞ்சிருச்சு ஆக்சுவலாக. அதனால வந்து திரும்பவும் இன்னொரு நோட் போட்டு அது வந்து இப்போது திரும்ப 2 நோட் மெயின்டைன் பண்ணுற மாதிரி இருக்குது. அது கொஞ்சம் கஷ்டமாக ஃபீல் ஆகுது எனக்கு. அதனால முடிஞ்ச வரைக்கும் வந்து இந்த சைஸ் நோட் வாங்கலைனாலும் கொஞ்சம் இதை விட சின்னதாகவோ இந்த நோட்டை விட கொஞ்சம் பெரிய சைஸாகவோ பார்த்து வாங்கிக்கிட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து கொஞ்சம் சிலபஸ்லாம் கம்ப்ளீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் ஓரளவுக்கு கம்ப்ளீட் பண்ண ஆரம்பித்தேன். அப்புறம் தான் புரிஞ்சிச்சு நம்மளது வேஸ்ட் சிலபஸ் அண்டு சோர்ஸும் வந்து நிறைய இருக்குது. நமக்கு பாயிண்ட்ஸ் கிடச்சிக்கிட்டே இருக்கும். ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் அந்த மாதிரிலாம் நிறைய இருக்குது அப்படிங்கிறதெல்லாம். அதுக்கப்புறம் தான் வந்து நான் பண்ண ஒன்று வந்து இந்த பேஜ் நம்ம கண்டினியூ பேஜ் வந்து நான் அந்த டாபிக் வைஸ் தான் முக்கால்வாசி படிச்சுட்டு இருந்தேன். இன்கேஸ் நான் இப்போ குப்தாஸ் படிக்கிறேன் அப்படின்னா அது கண்டினியூ பண்ணி நோட்ஸ் எல்லாம் எடுத்து முடிச்சுட்டு ஏதாவது ஒரு யூடியூப் சேனலோ இல்லை புக்கோ புக்கில் படிக்கிறேன் அப்படின்னா அங்கே நோட் பண்ணி வச்சுருப்பேன். இல்லை யூடியூப் சேனலில் அது எனக்கு புரியுது அப்படின்னா அந்த யூடியூப் சேனலோட நேம் நோட் பண்ணி வச்சுருப்பேன் அந்த இடத்துல. அந்த குப்தாஸோட டாபிக் தான் குப்தாஸ் ஃபுல்லாத்தையும் முடித்து அதை நோட்ஸ் எடுத்த அப்புறம் இப்போ வந்து இதில் என்னென்ன ப்ரீவியஸ் இயர் கொஷின் இருக்குது அப்படிங்கிறத அந்த பேஜ்லேயே வந்து ஃபில் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இப்போ ஒரு டாபிக் போகிறேன் அப்படின்னா அந்த டாப்பிக்கில் வந்து புக்கில் என்ன இருக்குது, ஒரு யூடியூப் சேனல் சோர்ஸ் அது முடிப்பேன். அடுத்து வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின் என்னென்னலாம் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி முடிப்பேன். ப்ரீவியஸ் இயர் கொஷின் வந்து எனக்கு இன்கேஸ் தமிழ்லேயே வந்து வேறு எங்கேயாவது கிடைக்குது, யூபிஎஸ்சி இது கிடைக்குது, அந்த மாதிரி யூபிஎஸ்சி எஸ்எஸ்சி அந்த மாதிரி எக்ஸாம்ஸ்க்கு கிடைக்குது அப்படின்னா அதையும் சேர்த்து தான் எழுதி வைப்பேன். அதே மாதிரி அதை முடிச்சுட்டு லாஸ்ட் இன்னும் ஒரு 2 பேஜோ ஒவ்வொரு டாப்பிக்கு அந்த டாபிக் எவ்வளோ பெருசோ அதுக்கு தகுந்த மாதிரி பேஜ் வந்து இன்னும் கொஞ்சம் ஒரு 2 பேஜ் 3 பேஜ் அந்த மாதிரி வந்து விட்டுட்டு தான் அடுத்த டாபிக் ஸ்டார்ட் பண்ணேன். இது வந்து எனக்கு இன்னமும் நல்லாவே ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்குது. உங்களுக்கும் இது யூஸ் ஆச்சு அப்படின்னா நீங்களும் கண்டினியூ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.